மேம் இப்போ ஒருத்தவங்க கெஸ்ட் வீட்டுக்கு வராங்கன்னு ஆமா. வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லா ரூமையும் காமிக்கிறோம். இப்போ ட்ரெண்டிங் வந்து இந்த ஹோம் டூர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த காலத்துல பெரியவங்கலாம் என்ன சொன்னாங்க? எந்தெந்த ரூம காமிக்கலாம், எந்தெந்த ரூம் காமிக்கக்கூடாது? ஏன்னா நெறைய விளைவுகள் இருக்கு. அது எனக்கு ம். கரெக்ட்டா தெரியல. நீங்க சொல்லுங்க மேம். உங்க மூலியமா நானும் வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கணும். நீங்க கேட்ட மாதிரி மேம், நம்ம வீடு அப்படின்னா, சில இடங்கள் நமக்கானது. ஸோ ம். நம்மளுடைய விஷயங்கள் அங்க நிறைஞ்சு இருக்கும் ஆமா. அப்படின்னு சொல்லுவாங்க. ம். சிலர்லாம் என் ரூம்குள்ள யாரும் வரக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா இன்னமும் சொல்லிடுவாங்க. இது என் ரூம், யாரும் வராதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களோட பிரைவசி ஒரு சிலருக்கு. ஆனா முக்கியமா நம்ம முன்னோர்கள், தாத்தா, பாட்டிலாம் இது சொல்லுவாங்க. எல்லாரையும் வீட்டுக்குள்ள ஏன் அப்படி கூட்டிட்டு வர? ஏன்னா அந்த பூஜை அறையில தினம்தோறும் நம்ம பூஜை செய்வோம். நமக்கான வேண்டுதல் வைக்கப்படக்கூடிய இடம் அது. இடம். நம்ம இறைவன் நமக்கு ஆசீர்வாதம் செய்யக்கூடிய இடம் அது. பூஜை எல்லாம் செய்து விளக்கேற்றி அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். சிலர் என்னன்னா இப்பெல்லாம் நம்ம எவ்வளோ வேண்டனாலும் நடக்க மாட்டேங்குதே, இவ்வளோ விஷயங்கள் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன், முன்னாடி மாதிரி நம்ம சண்டையே போடுவோம் கடவுள்கிட்ட, என்ன நீங்க வந்து என்னை ரொம்ப சோதிக்கிறீங்க அப்படின்னு. ஸோ இதுக்கு இது ஒரு முக்கியமான ரீசன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேங்க. நான் இங்கே நிறைய எங்கள் மேமை பற்றி நிறைய விஷயங்கள் பேசின்னு தான் இருக்கேன். பட் இன்னும் ஒரு ஒரு முக்கியமான விஷயம், இது நான் ஏற்கனவே பதிவு பண்ணது தான், இன்னொரு வாட்டியும் சொல்கிறேன். ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப முடியாமாயி சீரியஸ் ஆகி அவங்களெல்லாம் காப்பாற்ற முடியாதுன்ட்டு எங்கெங்கேயோ பார்த்து குணமாகாமல் 4 வருஷம் அந்த வியாதியில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா இது இப்படி தான் இருக்கும், இதை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்ச ஒரு பேஷண்ட்டை எங்கள் நித்யா மேம் குணமாக்கிட்டாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமாங்க. எனக்கு அவங்க ஃபோனில் பேசும்போது அம்மா பொண்ணு 2 பேரும் அப்படியே கண் கலங்கும்போது நானே கண் கலங்கிட்டேன். அந்த அளவுக்கு முடியாதுன்னு நிறைய டாக்டர் வந்து தெரியல. பாவம் நம்ம அது யாரையும் சொல்ல முடியாது. பட் எங்கள் நித்யா மேம் வந்து என்னால் முடியும், என்னால் காப்பாற்ற முடியும், நான் மருந்து தரேன்னு சொல்லி அதுக்கு கரெக்டாக அந்த மருந்தையும் கொடுத்து இதை மட்டும் நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி இன்றைக்கி அவங்க நல்லாயி அந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் அவ்வளோ அழுதாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இங்கே அவ்வளோ அதாங்க விஷயம். இங்கே வந்தால் ஏன் நல்லா இருக்காங்க, இங்கே நித்யா மேம்கிட்ட பார்த்தாங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா ஒன்று தான். இங்கே வந்தாலே குணமாயிடுவாங்கங்க. இது ஒரு அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு இடம். இதை தான் நான் திருப்பி திருப்பி எல்லாருக்கிட்டேயும் சொல்லிகிட்ருக்கேன். சரிங்க, இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் கேட்கலான்னு இருக்கேன். எனக்கே அந்த டவுட் இருக்குது. அதாவது இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க. அவங்கக்கிட்ட நம்ம வீட்டெல்லாம் காமிக்கிறோம்ல, சுற்றி காமிக்கிறோம். எந்தெந்த ரூமை காமிக்கலாம், எந்தெந்த ரூமை காமிக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன மனசில் ஒரு டவுட். அதை ரொம்ப நாளாக மேம்கிட்ட கேட்கணுன்னு ரொம்ப ஆசை. இன்றைக்கி கேட்டு உங்கள் மூலியமா நீங்களும் தெரிஞ்சுக்க போகிறீங்க, நானும் தெரிஞ்சுக்க போகிறேன். வாங்க உங்களை சந்திப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இப்போ தான் மேம் சொன்னேன், அந்த பேஷண்ட் வந்து அவங்க அம்மாவும் பொண்ணும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தது. அப்புறம் ஒரு கேன்சர் பேஷண்ட் ஒன்று பெங்களூர்லேருந்து ட்ரீட்மெண்ட் ஆமா. எடுத்து அதெல்லாம் இப்போ தான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா நிறைய சொல்லணும் மேம். நீங்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து நிறைய பேர் குணமாக்கிக்கிறீங்க. அது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்றது எனக்கு அது ஒரு ஹாப்பியாக இருந்தது. என்னோட நண்பரே ஆஸ்திரேலியாவிலேருந்து மெடிசன் போட்டு நீங்கள் மெடிசன் அனுப்பியிருக்கீங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நான் இங்கே எல்லாரையும் ரெஃபர் பண்ணுறேன் மேம். எனக்கு தெரிஞ்சு யாருக்கு என்ன ப்ராப்ளம், ஏதாவது டாக்டர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் எங்கள் நித்யா மேம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்கள் நித்யா மேம் நம்பரை கொடுத்துட்றது. எல்லாமே வந்து நல்லா இருக்கணும் மேம். இல்லை ஆரோக்கியமாக எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுன்றதானே மேம் உங்களோட ஆசை. மேம் இப்போது ஒருத்தவங்க கெஸ்ட் வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லா ரூமையும் காமிக்கிறோம். இப்போ ட்ரெண்டிங் வந்து இந்த ஹோம் டூர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த காலத்தில் பெரியவங்கலாம் என்ன சொன்னாங்க, எந்தெந்த ரூமை காமிக்கலாம், எந்தெந்த ரூம் காமிக்கக்கூடாது? ஏன்னா நிறைய விளைவுகள் இருக்குது. அது எனக்கு கரெக்டாக தெரியல. நீங்கள் சொல்லுங்கள் மேம். உங்கள் மூலியமா நானும் வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கணும். நீங்க கேட்ட மாதிரி மேம், நம்ம வீடு அப்படின்னா சில இடங்கள் நமக்கானது. ஸோ நம்மளுடைய விஷயங்கள் அங்க நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர்லாம் என் ரூம்குள்ள யாரும் வரக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா இன்னமும் சொல்லிடுவாங்க. இது என் ரூம், யாரும் வராதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களோட பிரைவசி ஒரு சிலருக்கு. ஆனா முக்கியமா நம்ம முன்னோர்கள், தாத்தா, பாட்டிலாம் இது சொல்லுவாங்க. எல்லாரையும் வீட்டுக்குள்ள ஏன் அப்படி கூட்டிட்டு வர? ஸோ ஹாலில் உட்கார வைக்க, பேச, அப்படியே அனுப்புங்க.
எல்லாரோட பார்வை அப்படின்றது ஒரே மாதிரி இருக்காது, எண்ணங்கள் ஒரே மாதிரி இருக்காது. நம்மளே நல்லா ஃபீல் பண்ணுவோம், நல்லா இருந்தங்க, நானும் என் ஹஸ்பண்டும் நல்லா இருந்தோம், என் பையன் நல்லா படிச்சுட்டு இருந்தான், என் பொண்ணு நல்லா ஹெல்த்தியா இருந்துச்சு. இந்த விஷயத்துக்கு அப்புறம் கரெக்டா ஒரு பாயிண்ட் அவங்க என்கிட்டயே நிறைய பேர் சொல்லுவாங்க. எங்க சிஸ்டர் வந்துட்டு போனாங்க, ஒருத்தர் பர்டிகுலரா சொல்லுவாங்க, இவங்க எல்லாம் வந்துட்டு போனாங்கங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் நாங்க அனுபவிக்கிறோம். அப்ப வர்றவங்களோட ஏக்கம் அப்படி இருக்கும். ஏக்கம், அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி எல்லாருமே நம்மள வாழ்த்துறவங்களா இருக்க மாட்டாங்க. நம்ம அப்பா அம்மாவை தவிர வேற யாருமே வந்து எல்லாருக்குனாலும் ஒரு சின்ன எண்ணம் வரதான் செய்யும். இன்டென்ஷனா நம்ம அது தீய எண்ணம் வரணும்ன்றது அவங்கள வர வைக்க மாட்டாங்க, டக்குன்னு வந்துடுறது தான் மனுஷரோட இயல்பு அது. ஆமா. அப்போ நம்ம வீட்ல ஒரு 3 இடங்கள் நம்ம ரொம்ப பாதுகாப்பா நமக்கானதாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. முதல்ல நம்ம சொல்றது நம்மளுடைய பூஜை அறை. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நமக்கான இறைவன், நம்மளோட இறைவன், நம்ம அப்பா அம்மாவா நினைக்கிற கடவுள் வச்சு நம்ம பூஜை செய்யக்கூடிய பூஜை அறைய நமக்கானதா வச்சுக்கணும். இப்போ யாருன்னா வராங்கன்னா, இங்க பாருங்க நான் இதை வாங்கினேன் புதுசான பூஜை அறையை ஓபன் பண்ணி காட்டுறது. பெருமையா நம்ம சொல்வோம், அவங்களும் நீங்களும் இதை வாங்கிக்கோங்க, இது நல்லா இருக்குங்க, இது இப்படி செய்யுங்க, இந்த நம்ம நல்ல எண்ணத்தோட தான் மேம் சொல்றோம். ஏன்னா அந்த பூஜை அறையில தினம்தோறும் நம்ம பூஜை செய்வோம், நமக்கான வேண்டுதல் வைக்கப்படக்கூடிய இடம் அது. நம்ம இறைவன் நமக்கு ஆசீர்வாதம் செய்யக்கூடிய இடம் அது. பூஜை எல்லாம் செய்து விளக்கேற்றி அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். ஸோ அப்படியே அந்த இடத்துல அந்த பாசிட்டிவிட்டி சேர சேர நமக்கு நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம எங்கே வேணாலும் போயிட்டோம், நைட்டு வந்து அந்த பூஜை ரூமை நம்ம கடவுளை பார்க்கும்போது, அப்பாடா அப்பா நான் வந்துட்டேன், அம்மா நான் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம உறவுகளோட பேசுகிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். இன்றளவுமே அப்படிதான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னும் போது நம்ம இவ்வளோ நாள் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டி எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். சிலர் என்னன்னா இப்பெல்லாம் நம்ம எவ்வளோ வேண்டனாலும் நடக்க மாட்டேங்குதே, இவ்வளோ விஷயங்கள் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன், முன்னாடி மாதிரி நம்ம சண்டையை போடுவோம் கடவுள்கிட்ட, என்ன நீங்கள் வந்து என்னை ரொம்ப சோதிக்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு இது ஒரு முக்கியமான ரீசன். அதனால பூஜை அறையை எல்லார்கிட்டையும் காட்டுறது, நான் இந்த கோயிலுக்கு போனேன், இந்த படம் வாங்கிட்டு வந்தேன், இந்த விளக்கு வாங்கிட்டு வந்தேன், இங்கே பாரு, நம்ம சந்தோஷமாக காட்டுறது கூட நெகட்டிவாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அடுத்து 2வது முக்கியமான விஷயம் நம்மளோட பெட்ரூம். ஸோ நம்மளோட பெட்ரூம் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய சுக துக்கங்கள் எல்லாமே அங்கே தான். ஒரு கஷ்டம் இருக்கு, நம்ம அழறோம்னா அங்கே தான் தனிமையில் வந்து உட்காருவோம். ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட என்ன விஷயமா இருந்தாலும், ஹாப்பியாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் அந்த ரூம்குள்ளே இருக்கிறது. ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. ஸோ அடுத்தவர்கள் வரும்பொழுது அதை பார்க்குறாங்க, என்னடா இந்த பொருள்லாம் வச்சுருக்காங்களா, இவ்வளோ நல்லா இருக்காங்களா, எதை பார்த்து யாருக்கு எந்த எண்ணம் நெகட்டிவாக தோணுன்னே நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம முக்கியமாக சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய பெட்ரூமை எப்போதுமே ப்ரைவசியாக வச்சுக்கணும். நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே பிரதிபலிக்கக்கூடிய இடமா தான் அது இருக்கிறதுனால ஸோ அடுத்தவர்களை தேவையில்லாமல் உள்ளே விடுறது தேவையில்லாத ஒரு விஷயம். இது மாதிரி நிறைய பேர் நடந்திருக்கு. என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்களே, என் ஃப்ரெண்டு அப்படிலாம் கிடையாது, நம்ம நினைப்போம் பரவாயில்லை, பட் நமக்குன்னு சில விஷயங்கள் தோணும் இல்லையா, நடக்கும்போது தெரியும். அது கமெண்ட்லயும் நிறைய பேர் இதை சொல்றீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மேம். ஸோ அதனால அந்த பூஜை அறையிலையோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அடுத்தது பெட்ரூம். 3வது இடம் எது தெரியுங்களா, இது ரொம்ப முக்கியங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு தங்க நகை வாங்கியிருக்கோம், ஒரு புதுசாக ஒரு saree வாங்கியிருக்கோம். பெண்கள் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது வாங்கி நம்ம ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு, அம்மா அப்பா வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்மளுடைய நம்ம கிட்ட இருக்கிறத ஆசையா அப்படியே எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணிக்குவோம். பார்க்குறவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்னு தெரியாது. அப்போ இவ்வளோ நகை இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கியிருக்காங்களா, இந்த saree இவ்வளோ ரேட்டா, 10,000 ரூபாவா, 15,000 அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். நமக்கு இது இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கமும் ஒரு பொறாமையும் கண்டிப்பா இன்னொருத்தருக்கு வர செய்யும். நம்ம அவங்களுக்கு அந்த எண்ணம் வரணுன்றது அப்படின்னு நம்ம காட்டுறது கிடையாது. ஸோ நம்ம வாங்கியிருக்கணும் ஒரு சந்தோஷத்தை ஷேர் பண்ணும்போது அவங்க எண்ணம் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா திரும்பவும் அதை நம்ம போட முடியாத மாதிரியோ, டக்குன்னு நகை வாங்கி நான் போடக்கூட இல்லைங்க, அடகுல வச்சுட்டேன்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்குதுன்னா இந்த எண்ணங்கள், ஸோ பார்க்குறவங்களுடைய எண்ணங்கள் நமக்கு வந்து சரியாக இல்லைன்னும் போது இது வரும். நல்ல saree புதுசாக கட்டியிருந்தேங்க, அதில் வந்து சின்னதாக ஒரு நெருப்பு பட்டுச்சு, தீபம் எத்தனை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே நம்ம அந்த அணிகலன்களை போட்டுட்டு, ஜுவல்ஸை போட்டுட்டு saree கட்டிட்டு வெளியில் போகிறோன்னா அது பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ தெரியாது, நம்ம வந்து திருஷ்டி எடுத்துக்கலாம், அது சரியாயிடும். பட் அதை பற்றி நம்ம இவ்வளோ விலை கொடுத்து இவ்வளோ காஸ்ட்லியான பொருள் எனக்கு இவர் வாங்கி கொடுத்தாரு, அப்பா வாங்கி கொடுத்தாரு அப்படி சொல்லும்போது அந்த ஏக்கமும் பொறாமையும் வந்து நமக்கு அது நெகட்டிவாக தான் முடியுது.
அதனால் ஸோ எல்லாரும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும், கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா கண்டிப்பாக நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா நமக்கான சில விஷயங்கள் வீட்டில் இருக்குது. நமக்கானதுன்னும் போது தேவையில்லாமல் அடுத்தவங்கள விடுறதும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஸோ அது எல்லாருக்குமே சொல்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா இது நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மேம் பாப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, நல்லா படிச்சுட்டு இருந்தா, ஸோ அதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு, அன்னைக்கு அதுக்கப்புறம் எனக்கு இது ரொம்ப மன உளைச்சலாக ஆயிடுச்சு, அதுலேருந்து எனக்கு தூக்கமே வர்றதில்ல. இப்போ எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது முன்னோர்கள் சொன்ன விஷயம் இந்த பாயிண்ட்ல கரெக்டாக இருக்கு அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ எல்லாருக்கும் பார்க்குறவங்களுக்கும் இந்த மாதிரி இருந்ததுனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த விஷயம் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏதோ நம்ம ஆசையாக வர்றவங்கக்கிட்ட எல்லாத்தையும் காமிச்சிடும், நான் இந்த நகை வாங்கினேன், இது பாருங்கள் இந்த பொருளை வாங்கினேன்ற. பட் அதெல்லாம் நம்மளுக்கு நிலைக்கணும்ல. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் பேசிடாதீங்க. நம்ம மனசு விட்டு எல்லாத்தையும் சொல்கிறோம், நான் மனசு விட்டு வாங்கினதெல்லாம் காமிச்சிடும். பட் வேண்டாம். நம்ம நல்லா இருக்கணும், கண் திருஷ்டி படக்கூடாது, நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம நகை நம்மக்கிட்ட இருக்கணும், நம்ம வீடு நம்மக்கிட்ட இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும்னா ரொம்ப இந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க எங்கள் மேமு. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. எல்லாம் என்ன நடந்திருக்கும் அந்த காலத்தில் இதெல்லாம் சொன்னாங்களாம், இப்படி தான் இருக்கணும், யாரையும் உள்ளே சேர்க்கக்கூடாது, வெளியிலே பேசி அனுப்பிடுவாங்களாம். பட் இப்போ அப்படி கிடையாது. நம்ம எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டு சாமி ரூமு, பெட்ரூமு எல்லாத்தையும் காமிக்கிறோம். ஜாக்கிரதையாக இருங்க, அதெல்லாம் காமிக்காதீங்க. ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அடுத்தது இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம், உடம்புல என்ன பிரச்சனைனாலும் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் நித்யா மேம்கிட்ட நேர்லேயே வந்து பாருங்கள். அவங்க வந்து நாடி பிடிச்சே பார்த்து உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக சொல்லி உங்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து நல்ல மெடிசன் கொடுத்து உங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் குணமாகிற வரைக்கும் உங்களை விடவே மாட்டாங்க. அப்படி ஃபாலோ பண்ணி நீங்கள் நல்லா ஆகிற வரைக்கும் பார்த்துப்பாங்க. அதுதான் எங்கள் நித்யா மேம். வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே வர முடியலன்னா தாம்பரம் கிட்ட கூட எங்கள் மேமோட பிரான்ச் இருக்குது. அங்கே கூட நீங்கள் இந்த வீடியோவில் நம்பர் எடுத்து எப்போ வராங்க என்னன்னு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அங்கேயே வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.